வணக்கம். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஒன்றியம் வடுகப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். கல்வி வானொலி பற்றி கேள்விப்பட்டு அதில் இணைந்தேன். ஜனவரி 2024 முதல் என் பள்ளி மாணவர்களை ஊக்குவித்து ஒலிப்பதிவுகளை அனுப்பி வருகிறோம். இதன் மூலம் மாணவர்களின் வாசித்தல் திறன் வளர்ந்துள்ளது. மேலும் பொது அறிவு, தொழில்நுட்ப திறன், நட்புணர்வு, தன்னம்பிக்கை, கருத்துக்களை வெளிப்படுத்தும் திறன், விடாமுயற்சி, பங்கேற்கும் திறன் போன்றவையும் வளர்ந்துள்ளது. இதில் பங்கேற்ற மாணவர்கள், இதர மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றுள்ளனர். தொடர்ந்து கல்வி வானொலியில் வாசித்து ஒலிப்பதிவுகளை அனுப்பிய எம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவி காவ்யா என்பார், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி சார்பில் கல்விசாரா செயல்பாடுகள், அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கலை மற்றும் உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணரும் விதமாக இவ்வாண்டு 2023 மற்றும் 2024 முதலாக கொண்டாடப்பட்ட பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் சார்ந்த பேச்சு போட்டியில் பள்ளி அளவிலும் ஒன்றிய அளவிலும் தேர்ச்சி பெற்று மாவட்ட அளவிற்கு தகுதியானார் என்பதை இத்தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இணையவழி கல்வி வானொலியை முன்னெடுத்த ஆசிரியர் திரு கார்த்திக் ராஜா, கடலூர் மாவட்டம் அவர்களுக்கும், இதனை சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக தன்னார்வமாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் ஆசிரியர் திருமதி முத்துமாரி அவர்களுக்கும் மற்றும் இதனை எங்கள் கொங்கனாபுரம் ஒன்றியத்தில் சிறப்பாக வழிகாட்டி ஒருங்கிணைத்து வரும் ஆசிரியர் திருமதி ராஜேஸ்வரி அவர்களுக்கும், மேலும் இக்கூட்டு முயற்சியில் தன்னார்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நம் அரசு பள்ளி இருபால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்கள் மாணவர்கள் சார்பாக நன்றிகள். கல்வி வானொலியின் கூட்டு முயற்சி மென்மேலும் வளர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.